ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சொந்த வீட்டை வைத்து மாத வருமானம் பெறலாம். மூத்த குடிமக்களுக்கான ரிவர்ஸ் மார்க்கேஜ் விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வயதான காலத்தில் நிலையான வருமானம் இல்லாமல் சிரமப்படும் மூத்த குடிமக்களுக்கு அவர்கள் வசிக்கும் சொந்த வீடே ஒரு நிதி ஆதாரமாக மாற உதவும் திட்டமே ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன். இந்த திட்டம் 2008ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சாதாரண வீட்டுக்கடனுக்கு நேர்மாறாக இருப்பதால் இதற்கு ரிவர்ஸ் மார்க்கேஜ் என பெயரிடப்பட்டுள்ளது. சாதாரணமாக வீட்டுக்கடன் எடுத்தால் வங்கியிடமிருந்து பணம் பெற்று வீடு வாங்கி அதை மாத தவணைகளில் திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் ரிவர்ஸ் மார்க்கேஜ் திட்டத்தில் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் வீட்டை வங்கியில் அடமானம் வைத்து அதன் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வங்கியே உங்களுக்கு மாதாந்திரமாக அல்லது காலாண்டு அடிப்படையில் பணம் வழங்கும். இதனால் வீட்டை விற்காமல் அதன் மதிப்பை வருமானமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 60 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அடமானம் வைக்கப்படும் வீடு விண்ணப்பதாரரின் சொந்தமாகவும் அவர் வசிக்கும் முதன்மை வீட்டாகவும் இருக்க வேண்டும். வாடகைக்கு விடப்படும் வீடுகளுக்கும் அல்லது வணிக கட்டிடங்களுக்கும் இந்த கடன் வழங்கப்படாது. கடன் தொகையை மாதந்தோறும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை என தவணை முறையில் பெறலாம். சில சமயங்களில் மருத்துவ அவசர தேவைகளுக்கு ஒரே முறையாகவும் பெற அனுமதி உண்டு. இந்த தொகையை வீட்டு பழுதுபார்ப்பு, மருத்துவ செலவுகள் அல்லது அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் முதலீடு, வணிகம் அல்லது அபாயகரமான நிதி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக இந்த கடன் 20 ஆண்டுகள் வரை வழங்கப்படும். வீட்டின் மதிப்பு, விண்ணப்பதாரரின் வயது மற்றும் வட்டி விகிதம் போன்றவற்றின் அடிப்படையில் கிடைக்கும் தொகை மாறுபடும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் கடன் பெற்ற பிறகும் வீட்டின் உரிமை கடன் பெறுபவரிடமே இருக்கும். அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டிலேயே வசிக்கலாம். கடன் பெறுபவர் உயிரிழந்த பிறகு வங்கி அந்த வீட்டை விற்று நிலுவைத் தொகையை பெறும். மீதமுள்ள தொகை இருந்தால் அது வாரிசுகளுக்கு வழங்கப்படும். வாரிசுகள் வீட்டை வைத்திருக்க விரும்பினால் வங்கிக்கு நிலுவையில் உள்ள கடனை திருப்பி செலுத்தி வீட்டை மீட்டு கொள்ளலாம். இந்த திட்டம் நேஷனல் ஹவுசிங் பேங்க் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகிறது. மொத்தத்தில் ஓய்வூதியம் இல்லாத அல்லது போதிய வருமானம் இல்லாத மூத்த குடிமக்களுக்கு சுயமரியாதையுடன் வாழ உதவும் ஒரு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வருமான வழியாக ரிவர்ஸ் மார்க்கேஜ் திட்டம் விளங்குகிறது. இந்த திட்டம் எவ்வளவுதான் ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்தாலும் வீட்டை அடமானம் வச்சு நீங்கள் லோன் வாங்கி லோன் மாதிரி தான் இது ஸோ உங்களுக்கு இது லோன் வாங்கி நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிறகு அந்த லோனை எப்படி அடைக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய வாரிசுதாரர்கள் அந்த உங்களுடைய பணம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை கட்டி மீட்டு கட்டினாதான் அந்த வீட்டோட பத்திரம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். ஸோ இந்த வீடியோ மூத்த ஒரு குடிமக்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தாலும் வீட்டை அடமானம் வைத்தால் ரொம்ப சிரமம். அதனால் மகன்கள், மகள்கள், வாரிசுதாரர்கள் கண்டிப்பாக மூத்தவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.